தகப்பனே, இந்த இரவு வேளையும் ராஜா, உங்களுடைய பாதத்தில் உங்களுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கும் ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உங்களுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்களாக. சத்து ஒரு வார்த்தையையும் எடுத்துக்கொண்டு போகாதபடி நீரே அந்த வார்த்தையை ஆசீர்வாதம் தரப்படும். இப்பொழுது கூட நான் முற்றிலுமாய் மறைத்து நீங்களே பேசும். ஒரு வார்த்தையும் மனிதன் வாயிலிருந்து வரக்கூடாது. எல்லா வார்த்தையும் உன்னிடத்திலிருந்தே வரணும். ஒரு வார்த்தையும் மனிதன் வார்த்தையாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பேச்சும் மனிதனுடையதாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாட்களாக ஆமென். மத்தேயு 24. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகளில் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். தேவன் இப்போ தேவாலயத்தில் ஜெபிச்சு முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு தேவாலயத்திலிருந்து வெளியே வந்த உடனே அவருடைய சீஷர்கள் அந்த பிரம்மாண்டமாக கட்டி இருக்கிற அந்த கட்டிடத்தை காட்டுறாங்க. பாருங்க, இது எவ்வளோ அழகான கட்டிடமாக இருக்கு. எப்படி 46 வருஷம் கட்டி எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க, பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க பாருங்க அப்படின்னு காட்டுறாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இப்போ பார்க்குறீங்க இந்த கட்டிடம், இது வருங்காலத்தில், அதாவது வரப்போகிற நாட்கள்ல ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்படும் நாட்கள் வரும். ஏன் அது நார்மலாக இடிஞ்சிரும், அது சீக்கிரமாக எப்படி இடிஞ்சு விழுந்துரும் அப்படின்னு சிம்பிளா சொல்லாம, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்படும் நாட்கள் வரும் அப்படின்னு ஒரு நார்மலா சின்ன விஷயம் சொன்னாலே அது கண்டிப்பா நடக்கும். அதுவே இந்த ஜப ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்படும் நாட்கள் வரும், கண்டிப்பா வரும். அதே மாதிரி போர் வீரர்கள்லாம் அந்த தங்கம் உருகி அந்த கற்கள் நடுவில் இருக்கும்போது ஃபுல்லாக தங்கத்தினாலே அலங்கரிச்சு வச்சிருந்தாங்க சபையை. அதனால அந்த திடீர்னு 25ஆம் தேதி ஏதோ ஒரு வருஷம் சொன்னாங்க, 25ஆம் தேதி திடீர்னு அந்த சபை தீ பிடிச்சி எரியுது. தங்கம்லாம் அந்த நெருப்புல உருகி அந்த கற்களுக்கு கேப்ல ஃபுல்லாகி, அதுக்கப்புறம் அந்த போர் வீரர்கள்லாம் என்ன பண்றாங்க, ஒரு கல்லா பேத்தி எடுத்து அந்த உருகின தங்கத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தங்கம் அவ்வளோ முக்கியன்ற மாதிரி அந்த தங்கங்களை அந்த உருகின தங்கத்தை எடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அது நடந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே வருது, ஆகா ஆண்டவர் சொன்னது நடந்துருச்சு. ஆண்டவர் சொன்ன விஷயம் உடனே நடந்துருச்சு. ரொம்ப எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. பாருங்க, இவருடைய பேச்சுக்கெல்லாம் ஒரு புயல் காத்து கூட அமைதியாக தான் இருக்குது. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. படகுல சீசர்களோட போயிட்டு இருக்கும்போது நல்லா தூங்கிட்டு இருக்காரு. தூங்கும்போது நல்லா அழகா அடிக்குது, படகு அங்கேயும் இங்கே டான்ஸ் ஆடுது. அதுக்கப்புறம் சீசர்கள் கத்துறாங்க, ஐயோ ஆண்டவரே, நாங்கள் சாக போகிறது உங்களுக்கு தெரியலையா, நீங்க இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. உடனே ஆண்டவருக்கு அதை கேட்ட உடனே எந்திரிச்சு, கடலே இறையாதே அமைதலா இருன்னு ஒரு சத்தம் கொடுக்குறாரு. அவ்வளவுதான், அத்தோட சைலண்ட் ஆயிடுது. அடுத்த நிமிஷமே சைலண்ட் ஆயிடுது. உடனே இதை பார்த்த உடனே சீஷர்கள் ஆஹா, இன்னொரு மனுஷனே இவருடைய வார்த்தைக்கு இயற்கை கூட கட்டுப்படுது அப்படிங்கிற அப்படி ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இயற்கை ஆண்டவருடைய, ஏன்னா ஆண்டவர் தான் இயற்கையை படைக்கிறார். இந்த இயற்கை காற்று மரம் எல்லாத்தையும் அவர் தான் படைக்கிறார்.
ஏன்னா அதனால அது அவர் சொன்னா அது கேட்கும். இறையாதே அமைதலா இரு அப்படின்னு மட்டும் நின்றுச்சு. எல்லாம் ஷாக்ல பாக்குறாங்க, எவ்வளவு பெரிய மனுஷன் சொன்ன உடனே கேட்குது. உடனே அந்த காய்ச்சல் கடலை அதட்டிட்டு திரும்பி சீசர்கள் கேட்கிறார், நான் ஒருத்தன் இங்க இருக்கேன், எவ்வளவு உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா? சுத்தமா எவ்வளவு உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம தான் நீங்க இந்த மாதிரி இருக்கீங்களான்னு கேட்கிறார். எவ்வளவு நம்பிக்கை இருந்தா ஒருத்தனாவது கட்டாம இருந்திருக்கீங்க அப்படிங்கிறார். அவர் இருக்கிறாங்க தெரிஞ்சவங்க கத்துறாங்க. ஏன்னா அவங்க மாம்சம் மூலியமா தான் அவருக்கு தெரியுது, ஆண்டவர் இருக்காரு அவ்வளவுதான் தெரியும். இதே ஆவிக்குரிய இதுல பார்த்தாங்கன்னா ஆண்டவர் இருக்காதா, இனிமேல் நமக்கு எந்த கெடுதலும் இருக்காது. அவர் முன்னாடி இந்த காற்று கடல் புயல் எதுவும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ஆண்டவர் தான் உருவாக்குறார். காற்று கடல் இந்த வெட்டாந்தரை எல்லாமே ஆண்டவர் தான் உருவாக்குறார். ஒண்ணுமே நம்ம உருவாக்கி வர்றதில்லை. இந்த பழம் ஆப்பிள் திராட்சை அது இது எல்லாமே ஆண்டவர் உருவாக்குறார். நல்லா யோசிச்சு கிரியேட்டிவிட்டியா பண்ணியிருக்காரு பாருங்க. நம்ம கை ரேகை கூட அவர் பண்ணதுதான். நல்லா உத்து பார்த்தோன்னா அந்த கட்டை வரல உத்து பார்த்தீங்கன்னா அந்த ரேகை ரவுண்ட் ரவுண்டா இருக்குன்னு தெரியும். அது கூட எல்லாருக்கும் டிஃப்ரெண்டா வச்சிருக்கேன். எல்லாருக்கும் ஒரே ரேகை இருக்கிறது இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் நான் கட்டை வரல உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு எனக்கு கட்டை வரல ரேகை இருக்கு. எனக்கு அது வரைக்கும் கட்டை வரல ரேகை இருக்குங்கிறதே தெரியாது. நான் அன்னைக்கு கேஷுவலா உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். பரவாயில்ல, நமக்கு ரேகை இருக்குது. அதுக்கப்புறம் எங்க அம்மா சொல்றாங்க, எல்லாருக்கும் ரேகை இருக்குது, ஆனா யாருக்கும் ஒரே மாதிரி ரேகை இருக்காது, டிஃப்ரெண்டா இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரேகை வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு அம்மா சொல்லிதான் எனக்கே தெரியும். அதனால அவர்கள் நம்ம இந்த இயற்கையை மட்டும் கிடையாது, இந்த உலகத்தை மட்டும் கிடையாது, ஒரு மனுஷனை கூட பார்த்து தான் செய்யறாரு. கண்ணு இங்க இருக்கணும், வயிறு இங்க இருக்கணும், காலு கீழே இருக்கணும், அப்படி நல்லா யோசிச்சு அவருடைய சாயல்ல நம்ம உருவாக்கியிருக்காரு. கை காலு வயிறு மூக்கு வாய் கண்ணு எல்லாமே அவர் எப்படி எக்ஸாக்டா இருக்காரோ அதே பிக்சர் எப்படி நம்ம வரைஞ்ச எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரிஜினலா நம்ம செஞ்சிருக்காரு. அப்படியே ஒரு மண்ணை எடுத்து அது மூலியமா தான் மனுஷன் உருவாக்குறாரு. ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் படிச்சீங்கன்னா, ஆதியிலே தேவன் ஜலத்துல ஒரு அசைவாடி கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் எல்லா மரம் உருவாக்குறாரு, செடி உருவாக்குறாரு, காட்டு விலங்குகள் நாட்டு விலங்குகள் பறவை மீன், ஏன் அவ்வளோ பெரிய திமிங்களும் உருவாக்கிட்டு இதுவும் பார்த்தனாங்க, எல்லாத்தையும் உருவாக்கிட்டு பார்த்தனாங்க. அதனால கொஞ்ச நேரம் யோசிச்சு என்ன இன்னும் மோர் கிரியேட்டிவிட்டி அவர் எதிர்பார்த்தார். ஹி நீட்ஸ் மோர் கிரியேட்டிவிட்டி. அவர் ரொம்ப இன்னும் டிஃப்ரெண்டாக எதுனா பண்ணலாமே, இவ்வளோ பண்ணிட்டோம், டிஃப்ரெண்டாக எதுனா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நம்ம மாதிரி ஒரு மனுஷன் உருவாக்குனா என்ன அப்படின்னு யோசிச்சு மண்ணில இருந்து எடுத்து ஆதாமை உருவாக்குறார். அவருக்கு ஆதாமுக்கு பேரா யார்? ஏவாள் உருவாக்கப்படுறார். ஆதாம் ஏவாள் இவங்க சந்ததியில இருந்து வந்தவங்க தான் நம்ம. ஆதாம் ஏவாள் சந்ததி தான் நம்ம. ஆதாம் ஏவாள் தப்பு செஞ்சதுனாலதான் இந்த உலகத்துக்கு பாவம் வந்துச்சு. அவங்க மட்டும் அந்த தப்பு பண்ணலைன்னா இந்த உலகத்துக்கு பாவம் ஒன்று இருக்காது. அதனாலதான் ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டுல தானாவே வர, நானே இறங்கி வரேன், இதனால போதும், நான் சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் நானே உருவாக்கிட்டேன், இருந்தாலும் நானே வரேன், ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக வரேன். அதுவும் கடவுளா வரல, நம்மள மாதிரி ஒரு மனுஷ ரூபமா ஒரு குழந்தையா கண்ணி மரியாதைகிட்ட பிறகுறாரு. பிறந்து வளர்ந்து 3 வருஷம் நல்ல ஊழியம் செஞ்சு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரத்துல படிச்சா, நீங்க ஆவியில் பலன் கொண்டு எண்ணில் பெருகுவீர்கள், நல்ல பலன் கொண்டு எனக்கு சாட்சியா இருப்பீங்க
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரத்தில் இருக்கு. என்னில் நீங்க பலன் அடைந்து புது வாழ்வை பெறுவீர்கள். இந்த கடைசி காலம் நடக்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் நடத்துறதே அவர் தான். அவர் தான் டைரக்டரு, அவர் தான் ரைட்டரு, எல்லாமே எடிட்டரு எல்லாம் அவர் தான். இந்த 24வது அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே கண்டினியூஸா படிக்கும். பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. என்ன சொல்றாரு? என் நாமத்தை தரித்துனா என்ன மாதிரியே வந்து காலம் சமீபத்து இருக்கிறது, நீங்க வந்து அவேர்னஸா இருங்க அப்படிங்கிறாரு. அவங்களாம் அந்தி கிறிஸ்து அப்படி இயேசு மாதிரி இது வேஷம் தரித்துக்கிட்டு இதை பாருங்க. கடைசி காலத்துல நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும், நீங்க அவேர்னஸா இருங்க அப்படின்னு மனுஷங்க வந்து ஆண்டவர் மாதிரியே உருவம் எடுத்துட்டு வருவாங்க. அதெல்லாம் நம்ப கூடாது. ஆண்டவரே இந்த மாதிரி ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு, வசனத்துல சொல்லியிருக்காரு, மனுஷனை நம்புறதை காட்டிலும் வசனத்தை நம்பணும். வசனத்தை நம்பினா, வசனத்தை படிச்சா அதுல இருந்து நமக்கு நிறைய கிளாரிபிகேஷன் கிடைக்கும். அநேக கள்ள கிறிஸ்துவ வருவாங்க, அவங்க கிட்ட நீங்க எச்சரிக்கையா இருங்கள். யுத்தங்களின் செய்திகளும் வரும், ஆனாலும் முடிவு சீக்கிரம் வராது. ஆனா பயப்படாதீங்க, யுத்தம் வரும், யுத்தத்தோட வதந்தி வரும் அப்படிங்கிற. ஆனா பயப்படாதீங்க, முடிவு சீக்கிரம் வராது. ஆனா நீங்க பயப்படாத, ஏன்னா நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன். அவர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண போறதுனாலதான் முன்னாடியே சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க. இப்போ நம்ம நாட்டுக்கு சைனாவில் நடந்தது வார், நம்ம சைடு 20 பேர் இருக்காரு, ஆனா அந்த சைடு 45 பேர் இருக்காரு. நமக்கு விரோதமா நடக்கிறது எதுவும் வாய்க்காது. நமக்கு விரோதமா, அதாவது தேவனை சார்ந்து இருக்கிற யாரு இந்த விரோதமா பண்ணாலும் எதுவும் நடக்காது. ஏன்னா ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பயம் கிடையாது. ஏன் நம்ம பயப்படுறோம்? நம்ம ஏன்னா ஒரு உன்னதமானவர் இருக்கிறார். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ பலவர்களுடைய நிழலுக்கு தங்குவான். அவருடைய நிழல்ல போனா போதும், பிசாசால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவரு சாதாரண ஆள் இல்லை, நம்ம எல்லாரையும் அணுவா பார்த்து செதுக்கின சர்வ வல்லமை உள்ளவர். நம்மளை பார்த்து கை கால் விழா எலும்பு எல்லாத்தையும் பார்த்து செதுக்கி எடுக்கிறார். நம்ம அவர் இருக்கிற வரைக்கும் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா அவருடைய செட்டைகளின் கீழே நம்மளை பாதுகாக்கிறார். அவர் செட்டைகள் கழுகு மாதிரி, கழுகு எப்படி தன்னுடைய குட்டிகளை பாதுகாப்பதோ அந்த மாதிரி நம்மளை பாதுகாப்பார். கழுகு பறக்கிறது ஹைட்டா பறக்கும், அதுவும் அது குட்டிங்களை பத்திரமா பார்த்துருந்தோம். இந்த பாம்புலாம் அந்த குட்டி இதெல்லாம் சாப்பிடும், குட்டிங்களை ரொம்ப சாப்பிடும். அதனால அதோட தாய், அதாவது அம்மா, அந்த குட்டிங்களை சுத்தியே அதோட கண்ணு இருக்கும். ஏன்னா எங்களுக்கு அது பேட் இன்டென்ஷன் தெரியுதா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும். அதோடைய கண் பார்வை செம்ம ஷார்ப், மனுஷங்களுடைய பார்வையை விட பல மடங்கு அதிகம். 1 கிலோமீட்டருக்கு அந்த சைடு யார் இருக்கான்னு கரெக்டாக சொல்லிடும். அதே மாதிரி தான் தன்னுடைய குட்டி இங்கே இருக்குன்னா அது தாய் சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கு. குட்டிக்கு எந்த ஒரு ஆபத்தான எதுவும் வரலையா, அப்பா
என் குட்டி சேஃபா இருக்கு. அதே மாதிரி தான் பிசாசுல வந்து எப்படி விலங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்க சிங்கம் எப்படி யாரையாவது விழுங்கலாமா எதையாவது சாப்பிடலாமா சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் அவர் சுத்தரான்னு தெரிஞ்ச உடனே நம்ம எல்லாரையும் அவருடைய ரெக்கைகளுக்குள்ள நம்ம மறைச்சு வச்சுக்கிறோம். அவர் ஒரு நாளும் நம்மளை விட்டு விலக மாட்டார். ஒரு நாளும் தம்பி என்கிட்ட வா, நான் உனக்கு இறைப்பாடுதல் தரேன். உனக்கு தூக்கம் இல்லையா, வா நான் உனக்கு நல்லா தூக்கம் வைக்கிறேன். உனக்கு பசி இல்லையா, பசிக்குதா, தாங்க இருக்குதா, ஒரு தாகமாக இருக்கிறது என்ற இடத்தில் வந்தால் நான் உனக்கு தண்ணி தரேன். சாதாரணமா தண்ணி குடிச்சா என்ன ஆகும், நமக்கு மறுபடியும் தண்ணி தாங்க இருக்கும். ஆனா ஆண்டவர் கொடுக்குற தண்ணியை நம்ம குடிச்சா ஜீவ தண்ணி, அது சாதாரண தண்ணி இல்லை, ஜீவ தண்ணி. அது குடிச்சா நமக்கு தாகம் எடுக்குது, நம்ம சந்தோஷமா இருக்கோம். எனக்கு வந்து ஆண்டவர் நிறைய தடவை அவரே நேரில் வர மாதிரி கனவுலாம் காட்டுவார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னடா இவ்வளோ அனாண்டிங்கா இருக்கிறது வந்து எனக்கு என் கனவுல வராதுங்கிறது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். அவர் என் கனவுல வரும்போது அவர் நல்லா கம்பீரமா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. சேர்ல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. நல்லா கம்பீரமா உட்கார்ந்துட்டு இந்த சைடு 12 மூப்பர், இந்த சைடு 12 மூப்பர்னு 24 மூப்பர்கள் இருப்பாங்க. அவர் பக்கத்துல உட்கார வச்சுப்பாரு. நல்லா பக்கத்துல உட்கார வச்சு வா அப்படியே ஃப்ரெண்டு மாதிரி தோல்ல கை போட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கும். அது வந்து காட்ஸ் கிரேஸ். அவர் வந்து வா என் பக்கத்துல உட்காரு, உனக்கு இருக்கிற எல்லா பயம் போயிடும். என் பக்கத்துல உட்கார்ந்தாலே போதும், உனக்கு பயம் போயிடும். அவருடைய முகத்தை பார்க்கும்போது எனக்கு கண் கூசும். ஏன்னா அவருடைய முகம் அப்படி சொல்லி இந்த லைட்டை காட்டினா அவருடைய முகத்துல இருக்கிற லைட்டு செம்ம பவர்ஃபுல், கண்ணு கூசும். ஆனா இவ்வளோ பெரிய இந்த உலகத்துக்கே ராஜா இல்ல. சிங்கம்னா காட்டுக்கு மட்டும்தான் ராஜா, சிங்கம்னா காட்டுக்கு மட்டும்தான் ராஜா. ஆனா ஆண்டவர் இந்த உலகத்துக்கே ராஜா. அவர் பக்கத்துல உட்கார்ந்ததுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு மகிமை, எவ்வளவு பெரிய மகிமை. அவரே வந்து பக்கத்துல உட்காரு அப்படிங்கிறாருன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாருங்க, எனக்கு இப்படி ஒரு சான்ஸா. அவரை பார்க்கறதே நமக்கு பெரிய விஷயம் இல்ல. அவரை நம்ம பார்க்கறதே பெரிய விஷயம். ஆனா பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு தோல்ல கை போட்டு நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்டு, அப்பா அம்மாலாம் கை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜாலியா கை போட்டு பேசுவார். அவர் வந்து நமக்கு ஃப்ரெண்டு. தாய் தகப்பன் 2 ஸ்தானத்திலையும் இருந்தா அவர் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு தாய் அவங்களுடைய பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு இதை பண்ணு அதை பண்ணுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு தாயோடைய மனக்கணிப்பை அவர் நல்லா உணர்ந்து வச்சிருக்காரு. அம்மா இந்த மாதிரி ஐயோ பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது, பிள்ளை நல்லா சாப்பிடணும், 3 வேளைக்கு சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், இப்படிதான் யோசிப்பாங்க. அப்பா ஐயோ என் பிள்ளை என்ன ஏதாச்சு, ஸ்கூலுக்கு பத்திரமா போய் சேர்ந்தானா, ஸ்கூல்ல இருந்து பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டானா, இப்படி பார்ப்பேன். அப்படியே நம்ம உணர்ந்து நம்மளை அப்படியே நம்ம கருள் அம்மாவுடைய வயிற்றுல வர்றதுக்கு முன்னாடி அவர் நம்மளை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காரு. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவன் வருங்காலத்துல பெரிய ஆளா வருவான்டா, அதுக்கு எந்த தடை வர விட மாட்டேன், தடை வர விட மாட்டேன். ஏன்னா அவனுக்கு அடைக்கலமா நான் இருக்கேன், ஆண்டவர் இருக்கார். நமக்கு அடைக்கலமா எப்படி நம்ம அம்மா அப்பா இருக்காங்களோ, நம்ம உலகத்துக்கே அடைக்கலமா ஆண்டவர் இருக்கார். தேவன் வந்து உண்மைக்கு பிதா, உண்மைக்கு தான் பிதாவு, உண்மைக்கு பிதாவுமா இருக்கிறார். ஆனா பிசாஸ் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறார், பொய்யனுக்கு பிதாவுமா இருக்கிறார். அதனால ஆண்டவர்கிட்ட எவ்வளவு நம்ம
போறோமோ நமக்கு உண்மைதான் பேசணும்னு தோணும். நம்ம உண்மை பேசி பொய் சொல்லி 4 அடி வாங்குறதோட உண்மை சொல்லி 4 திட்டு வாங்கிக்கிறது தப்பே இல்லை. அப்படியே கண்டினியூஸா வாசிங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். இன்னும் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் சொல்றாரு, இதெல்லாம் வேதனைக்கு ஜஸ்ட் பிகினிங் தான். நீங்க பண்ற வேதனைக்கு இதெல்லாம் வெறும் ஆரம்பம் தான் அப்படிங்கிற இவ்வளோத்தையும் சொல்லிட்டு சிம்பிளா இது வெறும் ஸ்டார்டிங் தான் சொல்லி இன்னும் ஆரம்பிச்சு போய்கிட்டே இருக்கு. என்னென்ன பஞ்சம் வரும், கொள்ளை நோய்கள் வரும், இன்னும் நிறைய வரும் அப்படிங்கிற பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சிகள் எத்தனையோ வரும். ஆனா இதெல்லாம் வெறும் ஆரம்பம். ஆரம்பம் தான் நம்பி இனிமேதான் கிளைமேக்ஸ் வரும் அப்படிங்கிறாரு. இந்த அதிகாரத்தை ஃபுல்லாக படித்தா நமக்கு ஃபுல் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். பஞ்சம் அப்படிங்கிறது உணவு இல்லாமல் தவிக்கிறோம். நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஏழைகள் இருக்காங்க. எனக்குலாம் அவங்கள கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆர்ட் டச்சாக இருக்கும். சார் நம்மகிட்ட ₹1 இல்லையே, இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாமேன்னு தோணும். பாக்கெட்லாம் நைஸாக அவங்களுக்கு தெரியாமல் எப்படி போல கேஷுவலாக கை வைக்கிற மாதிரி வச்சு பார்ப்பேன். சார் ₹1 இல்லையே, இருந்தால் அவங்க கையில் கொடுத்தா எனக்கு ஒரு மனசு ஆறுதலாக இருக்குன்னு நினைப்பேன். நினச்சிக்கிட்டு வருவேன், அப்படியே மனசு கலங்கிடும். எனக்கு ஆசை ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்கணும். என்னால் முடிஞ்சது ₹1 இருந்தாலும் ₹10 இருந்தாலும் என்னால் முடிஞ்சது கொடுக்கணும் அப்படின்னு ஆசை. ஏழைகளுக்கு இருக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைகளுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இறங்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆண்டவருக்கு நம்ம நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏழைகளுக்கு நம்ம ரொம்ப பண்ணணும்னு இல்லை, ரொம்ப கம்மியாக பண்ணணும்னு இல்லை. நம்மளால எவ்வளோ முடியும், ஒரு ₹10 கொடுக்க முடியுதா கொடுப்போம். அது அவங்க பெரிய விஷயமா பார்ப்பாங்க. பரவாயில்ல ₹10 கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நம்ம பிள்ளைக்கு, அவங்களுக்கு குழந்தைலாம் இருக்கும், இந்த ₹10 வச்சு நம்ம பிள்ளைக்கு எதுனா கொடுக்கலாம். எவ்வளோ கிடைக்குதோ ₹10 ₹5 அதை வச்சு பிள்ளைக்கு பார்ப்பாங்க. தான் பட்டினியா இருந்து கூட பிள்ளைக்கு பார்ப்பாங்க. அதுதான் தாயோட அன்பு. தான் சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல, என் பிள்ளை சாப்பிட்டுச்சான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வயிற்றுக்கு போயிடுவாங்க. இல்லை அவ்வளோ அன்பா அம்மானா அவ்வளோ அன்பு. என் பிள்ளை சாப்பிட்டானா ஓகே, இப்போ நான் சாப்பிட்றேன். அது பழைய சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் என் பிள்ளை புதுசாக சாப்பிடணும், கிரியேட்டிவிட்டியாக சாப்பிடணும். எனக்கு சாப்பாடு கிடைக்கல அது வேற விஷயம். ஆனால் என் பிள்ளை நிம்மதியாக சாப்பிடணும், நிம்மதியாக தூங்கணும்னு நினைப்பாங்க. அப்பா அதுக்கு இன்னும் மேலே என் பிள்ளைக்கு ஒரு அடி கூட படக்கூடாது, அவன் கை நோவக்கூடாது, கால் நோவக்கூடாது, ஆனால் சுகமாக போயிட்டு சுகமாக வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. நல்லா சொகுசு வாழ்க்கையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுதான் அப்பா. அப்பா அம்மா 2 பேரும் இல்லைன்னா பிள்ளைங்க வாழ்க்கை கஷ்டம். 2 பேருமே பிள்ளைங்களுக்கு பெரிய தூண் இல்லை, பெரிய தூண். ஒரு இத்தனை தூண் இருக்கிறதுனால தான் இந்த வீடு இருக்கு. அந்த மாதிரி தான் குழந்தைங்களுக்கும் அவங்க அப்பா அம்மா தான் அவங்களுக்கு தூண், அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன். எல்லாமே தூணாக இருக்கட்டும், பெரிய ஷீல்டாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க பேரண்ட்ஸ் தான். அதனால் குழந்தைங்க ஒரு வயசு வரைக்கும் அவங்க அப்பா அம்மாவை தான் நம்பியிருப்பாங்க. அதுக்கப்புறம் போக தான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு நம்மளே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அம்மா இவ்வளோ வருஷம் நமக்கு அம்மா அப்பா சாப்பாடு போடுறாங்க, சரி இனிமேலாச்சும் நம்ம அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு போடணும்னு ஆசைப்படுவோம். நானும் எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் அட்மையர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் சான்ஸ் கிடைக்காதா
என் கையால் எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு எனக்கும் ஆசை இருக்கு. எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்பா வந்து கடையில் வியாபாரம் பண்ணுறது, அம்மா வீட்டில் சமையல் பண்ணுறது, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு நாள் என் கையால் எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு வச்சுட்டா போதும். என் மனசு அப்படியே அந்த மனசில் அந்த பாரம் இருக்கும், அது அப்படியே இறங்கிடும். ஒரு நாளில் காலை 7 சாயந்தரமோ இல்லை நைட்டோ ஏதோ ஒரு வாட்டியாவது என் கையால் என்ன ரொம்ப முடியலன்னா கூட ஜஸ்ட் லைக் சாம்பார் சாதம் அந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டா கூட அம்மா அம்மா அதை ரொம்ப ரசித்து சாப்பிட்றாங்கன்னு பார்ப்பேன். அவ்வளோதான், ரசித்து சாப்பிட்டாங்க, அப்பா நிம்மதியாக இருக்குன்னு. ஏன்னா கஷ்டப்பட்டு நம்மளை பெற்று வளர்த்து நமக்கு எந்த தீமை தீட்டு இல்லாமல் சாப்பாடு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, ஓகே என் பையனுக்கு கொடுங்க, என் பையன் நிம்மதியாக சாப்பிடுறான். ஏன்னா அவங்களுக்கு பெற்றவங்களுக்கு புள்ள தான் வாழ்க்கை, பிள்ளைங்களுக்கு பெற்றவங்க தான் வாழ்க்கை. பிள்ளைங்களுக்கு அப்பாவோ இல்லை அம்மாவோ யாரும் கைடன்ஸ் இல்லைன்னா அவங்க வாழ்க்கை எப்படியோ போயிடும். ஆனால் பெற்றவங்க இருந்தால் அவங்களுக்கு ரூட்டு கரெக்டாக தெரியும், கரெக்டாக மீட்டர் போட்டு போவாங்க, கரெக்டாக அவங்க கொடுக்குற கைடன்ஸை புரிஞ்சுக்கிட்டு இப்படிதான் போகணும், இது நல்ல பாதை, இப்படி போகலாம். அம்மா சொல்கிறாங்க, அம்மா பார்த்து சொல்லுவாங்க, இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ இந்த சைடாக போகலாம். இப்போ 2 ரூட் இருக்குன்னா ஒரு ரூட்டில் பிரச்சனை நிறையா இருக்குது, இன்னொரு ரூட்டில் காலியாக இருக்குது, எதுவுமே இல்லை, யாரும் இல்லை, ஃப்ரீயாக போகலாம். ஓகே, இந்த ரூட் வழியாக போகணும். ஆனால் பார்த்து எப்படி பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் ஆண்டவரும் நமக்கு பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு நல்ல பாதை, இன்னொரு சைடு கெட்ட பாதைன்னு வச்சுக்கோங்க. நல்ல பாதைக்கு பெரிய ரோடு, இந்த சைடும் பெரிய ரோடு. இந்த சைடு எண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பொக்கிஷம் இருக்கும், கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த சைடு போனீங்கன்னா ஒரே பாவம் அதிகே இருக்கும். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு 2 சாய்ஸ் கொடுக்குறாரு, நீங்கள் இப்படி போறீங்களா இல்லை இப்படி போறீங்களான்றது தான். நீங்கள் எந்த ரூட்டை சூஸ் பண்ண போறீங்கிறத எனக்கு கேட்டேன். அது வரைக்கும் எல்லாம் ஓகே. திடீர்னு எந்த ரூட்டு சூஸ் பண்ணுறீங்க, பொறுமையாக யோசிங்க அப்படின்றது. பொறுமையாக யோசிச்சு எதை சொல்லுவீங்க, ஆண்டவரா இல்லை பாவமா? 100% எல்லாம் சொல்லுவாங்க ஆண்டவர் தான். ஏன்னா ஆண்டவர் தான் நமக்கு வாழ்க்கை, ஆண்டவர் தான் நமக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு. நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு தீமை தீட்டு கூட நம்மளை நெருங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. நம்ம பேரண்ட்ஸ் தான், தாய் தகப்பன் 2மே அவர் தான். ஐயோ என் பிள்ளைக்கு இது நடக்கக்கூடாது, என் பையன் நல்லா ஜெபிக்கணும், நல்லா பைபிள் படிக்கணும், இப்படி நினைச்சு பிள்ளைகளுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ். சரி ஏசப்பா, இவ்வளவு நேரமும் உங்கள் வார்த்தையை கேட்ட ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இவ்வளவு நேரம் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுடைய ஆள் மனதில் அவங்க பதிக்க செய்யும். ஒரு வார்த்தையும், இவ்வளோ நேரம் பேசுகிற ஒரு வார்த்தையும் பிசாசு எடுத்துக்கிட்டு போகக்கூடாது, ஒரு வார்த்தையை அவங்க எடுத்துகிட்டு போகக்கூடாது. எல்லாமே உங்கள் வார்த்தை, எல்லாமே உங்கள் வார்த்தை. எதுவுமே என்னுடைய வார்த்தையோ இல்லை வேறையான வார்த்தையோ கிடையாது, எல்லாமே உங்களுடைய வார்த்தைகள் மட்டுமே. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ள வாங்க அப்படி. உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் ஆண்டவரே இங்கே இருக்காங்க. உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உம்மால் பெரிய ஸ்தானத்திற்கு வந்தவர்கள், ஆசீர்வாதத்தால் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போக முடியுமோ போய் ஒரு பெரிய லெவலில் இருக்காங்க. எதுவும் உங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு
தடவையும் நீங்க அவங்களை ஆசீர்வதிச்சு அவர்கள் நன்றி சொல்ல 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 நீங்க அவங்களுக்கு இன்னும் நல்லது பண்றீங்க. கடைசி வரையும் அவர்கள் உங்களுக்கு நன்றியாகவே இருப்பாங்க. அவர்கள் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களை துதிக்கணும். ஒரு எங்கே 20 மூவர் எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒரு கொஞ்சம் 4-5 பேர் கூடி இருக்கிறோம், எங்க நீங்க இருப்பீங்கன்னு நம்புறாங்க. இங்க நீங்க இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். மனிதர்கள் அப்படிங்கிறவங்க உங்களை ஆலயமாய் வைத்திருந்தீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சிருஷ்டிகளும் உம்முடைய ஆலயம். இந்த மொத்த ஆலயமும் சேர்ந்து ஒரு ஆலயத்துல இருந்தா எப்படி இருக்கும்? எல்லாம் இந்த நாட்டில் இருக்கிற 138 கோடி மக்களும் உங்க பின்னாடி வரணும். இந்த தமிழ்நாடு, இந்த இந்தியாவே உங்க பின்னாடி வரணும். ஆண்டவர் தான் வழி அப்படின்னு எல்லாரும் நினைக்கணும். ஒருத்தரும் பிசாசு அந்த அடிமைத்தனத்திற்கு போகக்கூடாது. எல்லாம் உண்மை வரணும். ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க அவர்களுக்கு அடைக்கலமா உன்னத பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்கட்டும். போகையிலும் வருகையிலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். 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 அல்லேலூயா.